வணக்கம். வாங்க இன்றைக்கி அக்ஷய் வீட்டு சமையலில் பொங்கல் போகியில் நமக்கு வரப்போகுதுங்க. அதனால் போகிக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு போளி செய்வோம். ஸ்வீட் போளி, பருப்பு போளி செய்வோம். அது எப்படி நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக, அதுவும் ரொம்ப சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது கொஞ்சம் ஹெல்த்தியாக கோதுமை மாவு வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் அதில் சில டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் கரெக்டாக ரொம்ப சாஃப்டாக பருப்பு போளி செஞ்சிடலாங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே பாருங்கள், நல்லா சூப்பராக அப்படியே அவ்வளோ மெலிசாக நம்ம போட்டதுனால நல்லாவே பூர்ணமும் உள்ளே நல்லா அழகாக ஈவனாக இருக்குது. எல்லா இடத்துலையும் எந்த அளவுக்கு மெலிசாக இருக்குது பாருங்கள். கையில் எடுக்கும்போது அப்படியே நல்லா சாஃப்டாக வருது பாருங்கள். அது மாதிரி நமக்கு நல்லா உப்பி வரும். இப்போ உள்ளே வந்து பூரணம் வைக்கிறதுக்கு, போளிக்கு பூரணம் வைக்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இப்போ இதை நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு 3-4 தடவை நல்லா கழுவிடலாம். கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சிடலாங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம், பருப்பு முழுகிற அளவுக்கு. இப்போ மாவு எடுத்துக்கலாங்க. போளி பார்த்திங்கன்னா மைதா மாவில் செய்வாங்க கடையில். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவும் கலந்து செய்ய போகிறோம். நம்ம எந்த கப்பில் கடலைப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் தான் மாவு எடுக்கிறேன். இது இந்த மெஷரிங் கப்பா? இப்போ போத்தீஸ் போயிருக்கும்போது வாங்கினேன். இப்போ 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேங்க. இதுக்கு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு. இப்போ இது 1/2 கப்பு, இது 1 கப்பு. இப்போ இந்த கப்புலேயே நம்ம 1/2 கப்பு போட்டோம்னா, இப்போ நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி மெஷரிங் கப் இல்லைன்னா கிளாஸ் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா 2 கப்பு கோதுமை மாவு போட்டிங்கன்னா அதுலேயே 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு போட்டால் சரியாக இருக்கும். ஏன் நம்ம வீட்டில் கிளாஸ்லாம் இல்லையா? கிளாஸ்லாம் இருக்குதுங்க நிறையாவே. இது இது மெஷரிங் கப்பில் போடும்போது வீட்டில் இருக்கிற கிளாஸ்லேயே போடலாம். மெஷரிங் கப்பில் போடும்போது அது ஒரு சும்மா அழகு தான், அவ்வளோதான். மெஷரிங் கப்பு ஒரு அளவுக்கு. இப்போ பாருங்கள், இந்த 1/2 கப்பில் இந்த கப்பில் கொட்டினோன்னே இது 1/2 கப்பு தான் வந்துருச்சு. அது மாதிரி நீங்கள் கிளாஸில் அளக்குறீங்கன்னா அதை மாதிரி போட்டுக்கலாம். பேசிங்கன்னா கணக்கு விட்டுருப்பாரு. என்ன போட்டிங்க திருப்பி சொல்லுங்கள். 2 கப்பு கோதுமை மாவு, அதுக்கு 1/2 கப் அளவுக்கு மைதா, சரி, கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை வெறுமனே நம்ம பிசைஞ்சிடலாம். மாவில் எல்லா இடத்துலையும் நமக்கு அந்த உப்பு எண்ணெயெலாம் ரொம்ப அழுத்த தேவையில்லை. அப்படியே மேலே இந்த நுனி விரல் போட்டு அப்படியே மேலே அப்படியே கலந்து விட்டுறலாங்க. இப்போ நம்ம மாவு எடுத்த கப்லேயே தண்ணியும் எடுத்துருக்கோம் 1 கப் அளவுக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவு நமக்கு சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரிலாம் பிசையக்கூடாது. அதோட ரொம்ப லூஸாக பிசையணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு போளி பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கையில் நமக்கு மாவு பிசு பிசுப்புன்னு ஒட்டணும். பிசு பிசுன்னு ஒட்டினா தான் நமக்கு மாவு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இது இன்னும் கூட தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திரும்பியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பரோட்டாக்கெலாம் மாவு பிசையும் போது இதை மாதிரி தான் கொஞ்சம் நல்லா இந்த கையில் ஒட்டுற மாதிரி ஸ்டிக்கியாக பிசைஞ்சு அதுக்கப்புறமா நம்ம நல்லா அதை தேய்ச்சி நல்லா மாவு பிசைவோம். அந்த மாதிரி பரோட்டா செஞ்சே கொடுக்க மாட்டீங்க, மாவு பிசைட்டு மட்டும் கரெக்டாக சொல்கிறீங்க. அடிக்கடி செய்கிற மாதிரி. உங்களுக்கு எப்பயும் எதையுமே செஞ்சே கொடுக்கலன்னு தான் சொல்லுவீங்க. செஞ்சுருந்தா எல்லாம் ரீல்லே பார்த்துலாம் ஆனந்தி. எல்லாம் எவிடன்ஸ் இருக்கு ஆனந்தி, என்னென்ன செய்கிறீங்கன்னு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் மாவு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா மாவு இதை மாதிரி இருக்கணும். இப்போ கீழே இதை க்ளீன் பண்ணி தான் இங்கே வச்சுருக்கேன். இந்த இடத்துல நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு பிசையறதுக்கு நல்லா இழுத்து மாவு பிசையணும். அதனால் இது இங்கேயே பிசைஞ்சிக்கலாம். மாவு இதை மாதிரி நம்ம நல்லா இழுத்து பிசையும் போது தான் மாவு நமக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். போளி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை மாதிரி நல்லா இழுத்து கை வச்சு இப்படி பிசைங்க. ஒரு 6லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நமக்கு பிசையணும். அதுக்கப்புறம் கையில் நமக்கு ரொம்ப ஒட்டாது. கடையில் ஃபுல்லும் மைதா மாவில் செய்வாங்க. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக 3/4 பங்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு 1/4 பங்கு அளவுக்கு தான் மைதா சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை மாதிரி நம்ம ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சு வச்சுங்க. இந்த மாதிரி மாவை கையில் அப்படி வச்சுட்டு இதை மாதிரி இழுத்து பிசையணும். இப்போ இதில் திரும்பியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா நல்லா இருக்குங்களா? நெய்யும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு திரும்பியும் நமக்கு இந்த மாவு அந்த எண்ணெயை நம்ம விட்ட எண்ணெயை மாவு ஃபுல்லாக இழுத்துக்கும். அந்த அளவுக்கு நம்ம திரும்பியும் ஒரு 3-4 நிமிஷம் நம்ம நல்லா பிசையணும். ஃபஸ்ட்டில் இருந்தா
ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் தான் பிசைஞ்சோம். இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான். அப்போ தான் நமக்கு எந்த அளவுக்கு நம்ம மாவு பிசைகிறோமோ அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக அப்படியே போலி கிடைக்கும். நாங்கள் 2 நிமிஷம் சாப்பிட்றோம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிட்டோம். நம்ம விட்டுருந்த 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் நமக்கு தெரியல பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு 3-4 நிமிஷம் எண்ணெய் சேர்த்து திரும்பியும் பவுலில் கொஞ்சமாக திரும்பியும் அடியில் எண்ணெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாவு அதில் வச்சிடலாங்க. வச்சுட்டு மேலேயும் கொஞ்சம் மாவுக்கு மேலேயும் எண்ணெய் தடவிடலாம். நெய் கூட நீங்கள் தடவிக்கிறதுனா தடவிக்கிங்க. இவர் சொன்ன மாதிரி நெய் தடவைனா நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம மாவுலாம் வேக வைக்கிறதுக்கு துணி நான் வச்சுருப்போம். அந்த துணியை நல்லா தண்ணியில் நனைச்சி நல்லா ஒட்டை பிழிஞ்சிருங்க. ஒட்டை பிழிஞ்சதுக்கப்புறம் இந்த மாவில் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு மேலே மாவு காஞ்சி போகாமல் இருக்கும். அதுக்கு தான் நம்ம எண்ணெயும் தடவிருக்கோம், இந்த துணியும் போட்டிருக்கோம். இது அப்படியே நம்ம மாவு 2 மணி நேரத்துக்கு நம்ம நல்லா ஊறணும். நல்லா மாவு ஊறினா தான் போலி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பை வேக வச்சிடலாங்க. 2 மசாலா போட்டுருக்கோம். இப்போ கடலைப்பருப்பு நான் இப்போ 2 மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சுருக்கிறேன் கடலைப்பருப்பு. இப்போ அதை அப்படியே சேர்த்துடலாம். நம்ம கழுவிட்டு நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சோம், அதனால் அப்படியே சேர்த்துடலாங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு நமக்கு தண்ணி இருக்குது. இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1க்கு 2 பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்தது குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். மறந்துட்டேன். அப்படியே மறக்கல. அது யோசிப்போம்ல, ஆச்சா அப்படியே மூடிடலாம் இப்போ என்ன அப்படின்னு ஒரு சோம்பேறி தானே வரும்ல. அது மாதிரி சரி நீங்கள் சொல்லிட்டீங்களேன்ட்டு ஒரு கொதியே விட்டுடலாம் அப்படின்னு ஒரு கொதி வந்தோடனே எதுக்கு குக்கரை மூடி போடணும்னு சொல்லுங்கள். அதுக்கு பதில் சொல்லுங்கள். எவ்வளோ பார்த்துருக்கேன், மேலே பொங்கி வராமல் இருக்குது. கரெக்ட். வீடியோ எடுக்கிறேன்ட்டு அப்படியே சமையலுக்கு மட்டும் கற்றுக்கிறாரு போல், ஆனால் செய்ய தான் மாட்டுறாரு. இப்போ நல்லா ஒரு பொங்கி வந்தாச்சுங்க. இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு 4-5 விசில் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நமக்கு அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் பருப்பு கொஞ்சம் நல்லா மலர்ந்து வேகும். இப்போ ஒரு 5-6 விசில் வச்சுட்டு சிம் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தாங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ திறந்துடலாம். ப்ரெஷரும் அடங்கிடுச்சு. மேலேயும் அதை பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கொதி வந்ததுனால தான் பொங்கி வராமல் இருக்குது பாருங்கள். நம்ம ஐடியா பருப்பும் பாருங்கள் நல்லா கரெக்டாக நம்ம விட்ட தண்ணி மலர்ந்து வெந்திருக்குதுங்க. இதை அப்படியே நம்ம மசிச்சிடலாம். தண்ணி எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னா இப்போ இது வடிகட்ட முடியாது. தண்ணி கொஞ்சமாக தான், ரொம்ப இல்லை. அதனால் இதை அப்படியே சேர்த்தே மசிச்சுட்டேன் நான். தண்ணி கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் பருப்பை மட்டும் மசிச்சுக்கிங்க. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. எங்கே பார்த்தீங்க? தீபாவளிக்கு சோயா உருண்டை, பொங்கலுக்கு போலியை. சோயா உருண்டைக்கு பூர்ணம் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு கூட நம்ம மசிச்சோன்னா நல்லா மசிஞ்சிடும். ஏன்னா நமக்கு போலிக்கு சோயா உருண்டைக்காவது பருப்பு அங்கங்கே கொஞ்சம் நமக்கு இருக்கலாம் சுசியம் பண்ணும்போது. ஆனால் இந்த போலி பண்ணும்போது பருப்பு கொஞ்சம் கூட நமக்கு நெத்தையாக இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போ நமக்கு உருட்டும் போது தட்டும் போது பார்த்திங்கன்னா நமக்கு போலி அப்போ அந்த இடத்துல நமக்கு உருட்டை ஒழுங்காக வராது. அதனால நல்லா மசியாக ஆக்கிடணும். உங்களுக்கு அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு நல்லா ஒரு அடி அடிச்சிருங்க. இப்போ 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்தோம். இப்போ ஸ்வீட் பார்த்திங்கன்னா 1 கப்பு எந்த கப்பால் நம்ம கடலைப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு வெல்லம். ரெண்டுமே ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் போட்டால் சரியாக இருக்குங்க. சரிக்கு சரி போட்டால். வெள்ளத்தை கரைக்க வேணாம் மருந்தி. வெள்ளத்துருவல் தூசிலாம் எதுவும் இல்லைன்னா அப்படியே சேர்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு ஏதாவது தூசி இருக்குன்னு நினச்சிங்கன்னா வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி நிறையா சேர்த்துறாதீங்க. தண்ணி கொஞ்சம் ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். அப்படியே தண்ணி கம்மியாக சேர்த்து கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்குங்க. இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு இதை மாதிரி வெள்ளம் தூசி இல்லாமல் இருந்துச்சுன்னா இதே மாதிரியே சேர்த்துருங்க. ஏன்னா இதில் தண்ணி நமக்கு நிறைய இருக்கக்கூடாது. பூரணும் நமக்கு நல்லா திக்காக வரணும். அதுக்காக இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டாச்சு. நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். இது நல்லா நமக்கு திக்காக ஆகணும். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் இலகி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இலகி கொடுத்து அதுக்கப்புறம் நமக்கு இது நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கு. எவ்வளோ நேரம் ஆச்சு? 10-15 நிமிஷம் இருக்கணும். ஏன்னா ஃப்ளேம் லோ பண்ணி சிம் பண்ணி வச்சு தான் பண்ணேன். ஏன்னா அடி பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக.
நம்ம ஏற்கனவே நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நடுவில் ஒரு இதை மாதிரி 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நமக்கு சுருண்டு வரும்போது அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா திக்காகிருக்கு. இப்போ இது ஆறுனா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டிப்படும். இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துடலாங்க. ஏலக்காய் தூள் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுறலாம். இப்போ ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. பூரணத்தை தட்டில் சேர்த்து நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ ஆற வச்சோன்னே நமக்கு நல்லாவே தெரியும், நல்லா இறுக்கமாக இருக்குது பாருங்கள். நமக்கு உருண்டை உருட்டுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம மாவு ஊற வச்சு 2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இப்போ திரும்பி அப்படியே போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ மாவு நம்ம எந்த சைஸ் எடுத்துருக்கணுமோ அதே மாதிரி பூரணமும் அதே சைஸில் எடுத்துக்கலாம். இப்போ அரிசி மாவு எடுத்து வச்சுருக்குங்க. அரிசி மாவு இல்லை மைதா மாவு எதாவது எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு நம்ம மேல் மாவை நம்ம மாவில் தொட்டுட்டு இந்த ஓரத்தில் நம்ம அப்படியே லேசாக அமுக்கி விட்டுறலாங்க. பூரணம் வைக்கிறதுக்கு குழி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போ இந்த பூரணத்தை தூக்கி நம்ம உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு இப்போ இந்த ஒத்த விரலில் நம்ம வந்துட்டு பூரணத்தை ஒரு கை விரல் இந்த கட்டை விரலால் நம்ம அமுக்கிக்கிட்டே நம்ம வந்துட்டு மாவை வந்து இப்படி சுற்றி சுற்றி விட்டோம்னா உள்ளே நமக்கு மாவு வந்து மேல் மாவு வந்து நமக்கு மேலே வந்துடும். பூரணம் வந்து நம்ம உள்ளே தள்ளி தள்ளி அப்படியே வச்சுட்டு வர வேண்டியது தான். இப்போ மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை எடுத்துடலாம். இப்போ இதை மாதிரி நம்ம தட்டிட்டு இப்போ மாவில் தொட்டுடலாங்க. தொட்டுட்டு ஃபஸ்ட்டு கையாலே நம்ம வந்து அமுக்கி விட்டுறலாம். இப்போ ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுருக்கேன். நம்ம ஆன் பண்ணிவிட்டு அதை உருட்டினோம்னா நமக்கு சரியாக இருக்கும். வேணுன்னா மாவு கொஞ்சம் போட்டு நம்ம உருட்டிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம நல்லா எந்த அளவுக்கு நம்மளால் மெலிசாக உருட்ட முடியுதோ அந்த அளவுக்கு மெலிசாக உருட்டிக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வில் தோசைக்கல் காஞ்சிருச்சு, நம்ம போட்டுடலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ எடுத்தோடனே நம்ம எண்ணெயோ நெய்யில் நம்ம எதுவுமே சேர்க்க வேணாம். போட்டதுக்கப்புறம் அங்கங்கே நமக்கு சப்பாத்தியில் வர மாதிரி மேலே வந்து அந்த பபிள்ஸ் மாதிரி அங்கங்கே வரும். இப்போ நம்ம திருப்பி விட்டுறலாங்க. இப்போ நம்ம மேலே கொஞ்சமாக இப்போ நம்ம நெய் போட்டுடலாம். நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வருது பாருங்கள். மாவு வந்து நமக்கு இதை மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சோம்னா நமக்கு நல்லா உப்பி வரும். இப்போ நமக்கு சூப்பராக சாஃப்டான போலி ரெடி ஆகிடுச்சு. போலி வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்துச்சு. அதே மாதிரி செய்யறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு. நமக்கு போலின்னா அப்படியே சுட சுட அப்படியே நெய் ஊற்றி அப்படியே அடுப்புலேருந்து எடுக்கும்போதே சாப்பிட்ணும். சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கணும். டேஸ்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்களும் அதை மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.